ஒரு நாள் மரங்களின் நிழலில் அமைதியாக அமர்ந்திருந்தார் புத்தர். அவரைச் சுற்றி அவரது சீடர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். காற்றின் மென்மையான இசை மட்டும் அந்த இடத்தை நிரப்பியது. அந்த நேரத்தில் ஒரு சீடன் மெதுவாக எழுந்து கேட்டான், குருவே, என் மனம் அமைதியாக இல்லை. எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? புத்தர் சிரித்தார். அவர் கண்களை மெதுவாக திறந்து சீடர்களை நோக்கி பேசத் தொடங்கினார். அமைதி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது உன்னுள் இருக்கும் ஒரு நிலை. ஆனால் மனம் அதை மறைக்கிறது. நீ அதை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சீடர்கள் அனைவரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். முதலில் என்று புத்தர் சொன்னார், உன் மூச்சை கவனித்துக்கொள். மூச்சு என்பது உன் உயிரின் துடிப்பு. அது எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. நீ அதை பார்த்தால் மனம் மெதுவாக அமைதியாகத் தொடங்கும். அவர் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றினார். நீங்கள் எல்லோரும் கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். அதை கட்டுப்படுத்த வேண்டாம். அது எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்று மட்டும் கவனியுங்கள். சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. பின்னர் புத்தர் தொடர்ந்தார். மனம் ஒரு குரங்கு போல. அது ஒரே இடத்தில் இருக்காது. அது ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். நீ அதை கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. அது ஓடட்டும். ஆனால் நீ அதை பார்த்து கொண்டிரு. ஒரு சீடன் கேட்டான், குருவே, எண்ணங்கள் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? புத்தர் பதிலளித்தார், எண்ணங்கள் வருவது தவறு அல்ல. அவை வருவது இயல்பு. ஆனால் நீ அவற்றுடன் சேர்ந்து ஓடாதே. அவை வானத்தில் மிதக்கும் மேகங்கள் போல. நீ வானம். மேகங்கள் வந்து போகும். ஆனால் வானம் அமைதியாக இருக்கும். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். நீ உன் எண்ணங்களை என் எண்ணம் என்று நினைத்தால் அது உன்னை கட்டுப்படுத்தும். ஆனால் நீ அதை ஒரு பார்வையாளராக பார்த்தால் அது உன்னை விடும். அவர் ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். ஒரு மனிதன் ஒரு நதிக்கரையில் நின்றிருந்தான். நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவன் அந்த நீரை பிடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. அதுபோல எண்ணங்களை பிடிக்க முயற்சித்தால் நீ சோர்ந்து போவாய். அவற்றை ஓடவிடு. சீடர்கள் ஆழமாக சிந்தித்தனர். அமைதி என்பது முயற்சியால் வராது என்று புத்தர் சொன்னார். அது புரிதலால் வரும். நீ உன்னை புரிந்து கொண்டால் மனம் இயல்பாக அமைதியாகும். ஒரு சீடன் மீண்டும் கேட்டான், குருவே, கோபம் வந்தால் என்ன செய்வது? புத்தர் சிரித்தார். கோபம் என்பது தீ போல. அதை நீ பிடித்து கொண்டால் அது உன்னை எரிக்கும். அதை விடுவி. அது தானாக அணைந்துவிடும். அவர் தொடர்ந்தார். ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் அதை 3 விஷயங்களால் சோதிக்க வேண்டும். அது உண்மையா? அது தேவையா? அது அன்பானதா? இந்த 3லும் ஒன்று இல்லையெனில் அமைதியாக இரு. சீடர்கள் அனைவரும் தலை குனிந்தனர். அமைதி என்பது பேசாதது மட்டுமல்ல. அது உள்ளத்தின் அமைதி. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உலகமே அமைதியாக தெரியும். புத்தர் மெதுவாக எழுந்தார். நீங்கள் தினமும் சில நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் எந்த சத்தமும் இல்லாமல், எந்த எண்ணத்தையும் பிடிக்காமல் உங்களை மட்டும் கவனியுங்கள். அதுதான் தியானம். அவர் மெதுவாக நடந்து சென்றார். சீடர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் மனதில் ஒரு புதிய வெளிச்சம் தோன்றியது. அந்த நாளிலிருந்து அவர்கள் அமைதியை வெளியே தேடவில்லை. அவர்கள் அதை தங்களுள் கண்டுபிடிக்கத் தொடங்கினர்.